الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாகவும் மனிதர்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகான நடைமுறையிலே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் மரணித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றதோ அந்த சம்பவங்களை எல்லாம் முன்னிறுத்தி தன்னுடைய தனக்கு அருகில் இருக்கக்கூடிய தோழர்களான சஹாபாக்களிடத்திலே பலவிதமான உபதேசங்களை செய்து அதற்கு அழகிய உதாரணங்களையும் காட்டி அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடிய வகையிலே பலவிதமான உபதேசங்களை செய்யக்கூடிய அழகான ஆசிரியராகவும் அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கின்றார்கள். வெறுமனே வாய் வழியாக அல்லாஹுடைய தூதர் உபதேசத்தை பல வகையிலே நமக்கு சொல்லி காட்டி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே நடக்கக்கூடிய செய்திகளை முன்னிறுத்தி அதிலிருந்து மக்களுக்கு பாடங்களை கற்பித்து இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு சிந்தனைவாதிகளாக மாறுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நன்கு திருத்திக் கொள்ளுங்கள் என்று பலவிதமான உபதேசங்களை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்நாளிலே கூறியிருக்கின்றார். அப்படி அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களுக்கு என்னென்ன உபதேசங்களை எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டினார்களோ அதிலிருந்து ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாமும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அது நல்ல முறையிலே பலனளிக்கக்கூடிய வகையிலே படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவுடைய நாளிலே எடுத்து சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றோம். அதிலே முதலாவது செய்தியாக பார்த்தோம் என்றால் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 5999 செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களம் முடிந்து வருகின்றார்கள். அப்படி வரும் பொழுது சிறை கைதிகளாக பல மக்களை கைதி பண்ணிட்டும் சஹாபாக்களோடு எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த போர் கைதி கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அப்பதான் குழந்தை பிறந்திருக்குது. பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக அந்த பெண்மணி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்மணி எந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த குழந்தைய அந்த கூட்டத்துல காணல. அந்த நேரத்துல போற வர்ற குழந்தையெல்லாம் எடுத்து அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா பால் கொடுக்கறாங்க, அவங்க பாசம் காட்டுறாங்க, நேசத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல எப்ப எங்க என்னுடைய குழந்தை அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தேடிட்டு இருந்த அந்த குழந்தை, தான் பெற்றெடுத்த குழந்தை அவங்க கையில கிடைக்குது. உடனே அது மாரோட அணைச்சு அந்த குழந்தைக்கும் பால் கொடுத்து நல்ல ஒரு பசியாத்தி தன் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு முன்னிலையிலுமே நிறுத்தி பாக்குறாங்க. இப்படி ஒரு தாய் தேடுறா குழந்தை, திடீர்னு பார்த்தா காணல, அப்புறம் கிடைக்குது. போற வர்ற குழந்தைக்கெல்லாம் பால் கொடுக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்திருப்பாங்க? அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முன்னிலையில சொல்லி காட்டுறாங்க. இந்த பெண் தன்னுடைய கையில குழந்தையை வச்சிருக்கிறாள் இல்லையா,
இந்த குழந்தைய பக்கத்துல தீ எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு நெருப்பு பந்த மாட்டை எரிஞ்சிட்டு இருக்கு போல் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த தீயில தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேக்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம், யார சொல்லலாம், எப்படி அந்த பெண்மணி எப்படி வீசுவாங்க, அவங்களுக்கு எப்படி மனசு வரும்? தொலைஞ்ச ஒரு குழந்தை கையில கிடைச்சிருக்கு, பெத்தெடுத்த குழந்தை வேற, பாசம் எவ்வளவு இருக்கும், நேசம் எவ்வளவு இருக்கும். அந்த குழந்தையை தூக்கி இந்த தாய் எப்படி இந்த நெருப்புல தூக்கி போடுவா? ஒரு காலத்திலயும் போட மாட்டாங்கிற கருத்துப்பட சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல ஒரு உபதேசம் செய்யறாங்க. எப்படி இந்த தாய் அந்த குழந்தையின் மீது பாசம் வைத்ததன் காரணமாக இந்த நெருப்பிலே போடுவதை வெறுக்கின்றாலோ, இதை விட படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகமான நேசம் வைத்திருக்கிறான், அதிகமான அன்பு வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஒருபோதும் நரகத்தில் தூக்கி வீசுவதை விரும்பவே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல நரகம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுறாங்க. இந்த தாய் எப்படி அந்த தீயில தூக்கி அந்த குழந்தை போட மாட்டாளோ, அதை விட அல்லாஹ் உங்கள் மீது அதிக நேசமும் பாசமும் அன்பும் வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் எந்த மனிதர்களையும் தன்னுடைய படைப்பினங்களை நரகத்தில் தூக்கி வீசுவதை விரும்பவே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தான் படைத்த எல்லா படைப்பினங்களின் மீதும் அதிகம் அதிகம் நேசம் வைத்திருக்கிறான், அதிகம் அதிகம் பாசம் வைத்தவனாக இருக்கின்றான். அந்த பாசத்தினுடைய அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் இருக்குல்ல, இத 100 பங்காக பிரிச்சு அதிலே ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த பூமியிலே உலாவ விட்டிருக்கிறான். மீதி இருக்கக்கூடிய 99 மடங்கு அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய தாயிடத்திலே, நம்முடைய பிள்ளை இடத்திலே, அல்லது நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மத்தியிலே, நம்முடைய மனைவி மக்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகள் அதனுடைய குஞ்சுகள் இடத்திலே, குட்டிகள் இடத்திலே காட்டக்கூடிய இந்த அன்புகளுடைய ஒட்டுமொத்த அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரே 1% தான். 99% அல்லாஹ் தன்னுடைய புறத்திலே வைத்திருக்கின்றான். என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நேசத்திற்குரியவனாக இருப்பான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாசத்தை நம்ம மேல வைக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அல்லாஹ் தான் நமக்கு உண்ண உணவளிக்கிறான், உடுத்த உடை தருகின்றான், எல்லா விதமான நாம் கேட்கக்கூடிய கேட்காத எல்லா விஷயங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அல்லாஹ் நமக்கு உணவளித்தது ஒரு பக்கம் இருந்தாலும், உடை கொடுத்தது, உறவுகளை கொடுத்தது, நாம கேட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு பக்கம் நமக்கு கொடுத்து நம் மீது நமக்கு மிகப்பெரிய அருளை, அன்பை, பாசத்தை ஒரு பக்கம் வைத்திருந்தாலும், அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அருள் என்னவென்றால், மனிதர்களை நாம பூமியில படைச்சிட்டோம், இந்த மனிதர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது, இவர்களுக்கு நாம் நேர்வழி காட்ட வேண்டும், அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருளாக தந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நாம் பின்பற்றி வாழ்வதற்காக வேண்டிய அழகான வேதத்தை நம்முடைய கையிலே தந்திருக்கிறான். வெறுமனே வேதத்தை மட்டும் கையிலே தராம ஒரு தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்து இதை நீங்கள் மக்களுக்கு விளக்கணும், வாழ்ந்து காட்டணும் என்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கட்டளை போட்டு ஒரு மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வடிவத்தை ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் கண்ணியமான முறையிலே, நேர்மையான முறையிலே, ஆரோக்கியமான முறையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதே போன்று நாளை மறுமையிலேயும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள், அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்திற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த இஸ்லாம் என்ற உபதேசம் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே இறை வழிபாடு விஷயத்திலே கவனத்தை செலுத்துகின்றோமா? நம்முடைய வியாபார குடுக்கல் வாங்கல்கள் இதுவெல்லாம் நேர்மையானதாக இருக்கின்றதா? நம்மிடத்திலே மது, போதை போன்ற பழக்க வழக்கங்கள் மிகைத்து காணப்படுதா? அல்லது நம்மிடத்திலே நல்ல ஒழுக்கங்கள் மிகைத்து காணப்படுதா?
நம்ம புத்தி நம்மளுடைய சிந்தனை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொன்னா பாவத்தை நோக்கி தான் பயணிக்குது, அக்கிரமத்தை நோக்கி தான் பயணிக்குது. நன்மையான காரியங்கள் செஞ்சா எவ்வளவு பலன் கிடைக்கும் என்று நம்முடைய அறிவுக்கு உபதேசம் செய்யப்பட்டாலும் அதையெல்லாம் தூக்கி வீசியவர்களாக சைத்தான் நம்மை தெளிவான முறையிலே வழிகெடுத்து நரகத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் நெஞ்சு துணிச்சலோடு இன்றைக்கு பலவிதமான குற்றங்களை செய்வதை பார்க்கிறோம். அநியாயங்களும் அக்கிரமங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கோவை செல்வபுரம் பகுதியில ஜும்மா தொழுவதற்காக வேண்டி கேரளாவில் இருந்து வந்த ஒரு 4 குடும்பத்தை சார்ந்தவங்க 4 காருகள்ல தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. காருகளை ஓரமா நிறுத்திட்டு தொழுகை முடித்து வெளியே வந்து பாக்குறாங்க. எந்த 4 கார்ல வந்தாங்களோ அந்த 4 காரையுமே காணும். என்ன எங்க போச்சு ஏதுன்னு பக்கத்துல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பின்னர் ஒரு 2-3 நாள் கழிச்சு குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க. 5 நபர்கள் கைப்பற்றப்படுறாங்க. கைதிகளா குற்றவாளிகளா? 4 நபர்களுமே முஸ்லிம்கள், பெயர் தாங்கிகளாக, நல்ல தாடி வைத்து தொப்பி வைத்த இபாதத்தாளிகளை போன்ற தோற்றமுடையவர்களாக இருக்கின்றார்கள். வெளியூர்ல இருந்து வந்த நபர்களுடைய பொருளை தொழுக பள்ளிவாசலுக்குள்ள போயிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு பெருசு கிடையாது. அவன் தொழுகிறானா இபாதத்தை நல்லவனா அதெல்லாம் எனக்கு காசு கிடைக்குதா, எனக்கு இன்பம் கிடைக்குதான்னு இன்னைக்கு உலகத்திலே திருட்டு குற்றங்களை அதிகமான முறையில செய்யக்கூடிய மக்களாக, போதை பொருள் கடத்தக்கூடிய மக்களாக, வீட்டிலே இருந்து சப்ளை செய்யக்கூடிய மக்களாக முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் காரணம் என்னன்னா மறுமையோ நாளை மறுமையில கிடைக்கக்கூடிய இன்பங்களோ அதுவெல்லாம் பெரிதாக தெரிவது கிடையாது. இப்ப என்ன காசு கிடைக்குது, இப்ப என்ன நமக்கு சந்தோஷம் இருக்கு, அது போதும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்களும் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் நமக்கு அழகான முறையிலே ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டினார். எங்கு பார்த்தாலும் தப்பு, எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய பாவங்களின் பக்கம் செல்லக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மிகப்பெரிய நம்ம மீது பாசம் காட்டக்கூடியவன், நரகத்துல போடுறதுக்கு விரும்பல என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய பண்பை சொல்லி காட்டுகின்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மறுமையில கடுமையானதாக இருக்கும். யோசிச்சுக்குங்க. இங்க உங்க மேல பாசம் காட்டுறது, அன்பு காட்டுறது, நேசம் செலுத்துறது, இதுவெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கடமையாக்கி கொண்டது. அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக நெஞ்சு துணிச்சலோடு எவனை என்ன கேட்கறதுக்கு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் பெரிய நல்லவனா, நான் மட்டும் என்ன பாவம் செய்யறவனா என்றெல்லாம் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல பலவிதமான கோர ரூபங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 20 வயது நெருக்கத்தக்க ஒரு பெண்மணியை மிகப்பெரிய அளவுல ஒரு கும்பல் வன்புணர்வு செஞ்சு கற்பழிச்சு கொலை செய்திருக்கின்றார். நம்முடைய நாட்டில 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் நம்ம நாட்டில கற்பழிப்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 24. ஒரு நாள்ல 2 நாளைக்கு முன்னாடி பதிவான ஒரு நாளில் நடைபெற்ற கற்பழிப்புகளுடைய எண்ணிக்கை 24. அது தமிழ்நாட்டில மொத்தம் 3 நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுகின்றார் என்று சொன்னால் என்ன நினைப்பு என்று சொன்னால் இந்த மனித சட்டம் பெருசா இல்லை. என்ன செய்ய போறான், ஜெயில கொண்டு போடுவான், கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடலாம், மறுபடியும் நம்ம நல்ல தைரியமா திருடலாம், நம்ம தைரியமா போதை பொருளை கடத்தலாம், நம்ம தைரியமா கற்பழிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், எல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் யார் தெரியுமா? அன்பாளன் தான், நான் அருளாளன் தான், நான் கருணையாளன் தான். ஆனால் அல்லாஹ்வாகிய நான் மறுமையில் அப்படி இருக்க மாட்டேன். அல்லாஹ் எப்படி இருப்பேன் தெரியுமா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடியான என்னுடைய பிடியானது படு பயங்கரமானதாக கடுமையானதாக இருக்கும். அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் எச்சரிக்கை செய்கின்றான் என்றால் நம்முடைய உள் உணர்வு இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும். மறுமை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ அதுவெல்லாம் இன்றைக்கு பெரிய ஒரு தாக்கமாக நம்முடைய உள்ளத்திலே எல்லாமே உலக மோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமைதான் இந்த அத்தனை பாவங்களுக்கும் காரணமாக இருப்பதனால் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நாள் சஹாபாக்களோடு பாதையில பயணிச்சு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல ஒரு ஆடு செத்து கிடக்குது. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னு சொன்னா ஒரு குறைபாடுடைய
காதுக சிறுத்திருக்கக்கூடிய ஒரு குறைபாடு உடைய ஆடு. இந்த ஆடு செத்தும் கிடக்குது. உடனே ரசூல்லா பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, தோழர்களே, என்னிடத்திலிருந்து சில பொற்காசுகளுக்கு இத காசை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆடை உங்கள யாரு விலைக்கு வாங்கிக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் சொல்லலாம், இந்த ஆட்டை சும்மா யாராவது கொடுத்தாங்க கூட வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது குறைபாடு உள்ள ஆடு, அது செத்தும் போச்சு, இதை வாங்கிட்டு போய் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சரி பரவாயில்ல, காசெல்லாம் வேண்டாம், சும்மாவாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், இது எந்த உபயோகமும் இல்லாதது, அற்ப பொருள், இது எந்த பயனும் இதனால கிடையாது, இது யாரும் வாங்கவும் மாட்டோம் கொண்டும் போக மாட்டோம் என்ற கருத்துப்பட பதில் அளிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மக்களே, உங்களுடைய பார்வையில இந்த செத்த ஆடு எப்படி எந்த விதமான உபயோகம் அற்றதோ, அற்பமானதோ, மிகவும் கேவலமானதோ, அதே போல அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது, இதில் இருக்கக்கூடிய இன்பங்களானது அல்லாஹ்வுடைய பார்வையில மிக மிக அற்பமானது, மிக மிக கேவலமானது, அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நாம எதை நேசிக்கிறோம் என்பதை முதலிலே சிந்திக்க வேண்டும். எது நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே நிம்மதியாக பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவு கோட்டைகளை எல்லாம் கட்டி வச்சுட்டு ஹராம் ஹலால்கள் பார்க்காம, எது சரி எது தப்புன்னு சிந்திக்காம, கண்ணுக்கு முன்னால இருக்கிறதையெல்லாம் ஆசைப்பட்டு நரகத்தினுடைய வாசல்ல போய் விழக்கூடிய நம்மளை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு உலக மோகம் வேண்டாம், உலக ஆசை வேண்டாம், அது உங்களை நாசமாக்கிரும், வழிகெடுத்து கொண்டு போயிரும், நரக படுகொலைக்கு தள்ளிரும். அந்த கருத்தை நீங்கள் உள்ளே உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த செத்த ஆட்டை விட அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகம் அற்பமானது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய தயாரிப்புகள் எதுக்காக இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குது, நாம என்ன நம்முடைய உள்ளத்துல என்ன நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்னாலே நம்முடைய கண்ணுக்கு முன்னாலதான் வயநாடுங்கிற பகுதியில மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. எத்தனையோ பல நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்விழந்து, அவங்களுடைய பொருளாதார இழந்து, உயிரை இழந்து, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நடத்தி காட்டினான். நம்மள மாதிரி தான் ராத்திரி தூங்க போயிருப்பாங்க, நம்மள மாதிரி தானே நாளைக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசையில போய் உட்கார்ந்து அந்த இடத்துல மனைவி மக்களோட பேசிட்டு இருப்பாங்க. மனைவி மக்களை வீட்டுல வச்சுட்டு கணவன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு நம்ம மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு ஆசையோடு பல விதமான சொத்துக்களை சேர்த்திட்டு வெளிநாடுகளிலேயும் இருந்து கொண்டிருப்பாங்க. அப்பத்தானே போன்ல பேசியிருப்பாங்க, அப்பத்தானே சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பாங்க, நிம்மதியா தூங்கி காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணலாம்னு எவ்வளவு திட்டங்களை தீட்டி தன்னுடைய வாழ்க்கையை அந்த நேரத்துல செயல் திட்டங்களை அமைச்சிருப்பாங்க. கண்ணமைக்கிற நேரத்துல படைச்ச ரப்புல் ஆலமீன் இறக்கிய ஒரு சோதனையில மணல் சரிவு ஏற்பட்டு எந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்களாக நிம்மதியாக சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, கண்ணுமைக்கிற நேரத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே மண்ணுக்குள்ள போயிட்டான். தான் எங்க இருக்கிறேங்கிறது கூட அந்த மனிதனுக்கு தெரியாத வகையிலே மூச்சுக்கள் திணறி, வெறும் கை ஒரு பக்கம் தெரியுது, கால் ஒரு பக்கம் தெரியுது, தலை பிஞ்சு ஒரு ஓரமா இருக்குது, உடல் உறுப்புகள் சுக்கு நூறா இருக்குது, சேர்த்து வச்ச பொருளாதாரங்கள் எல்லாம் சேரும் செகதையுமாக கிடக்குது. என்ன எங்க கிடக்குது, என் பிள்ளையை காணும், என் மகளை காணும், என்னுடைய இத்தனை நாள சேர்த்து வச்ச என்னுடைய சொத்தை காணும், என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த இடத்துல எங்க புதைஞ்சதுன்னு கூட தெரியலையே என்று மிகப்பெரிய அளவிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இதே போன்ற ஒரு சோதனையை நமக்கும் ஏற்படுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்ல தொழில் இருக்கு, எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாம மறுமை மறந்து வாழ்றோமே, சொர்க்கத்துக்கு உண்டான தயாரிப்பு இல்லாம இருக்கிறோமே, நரகத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகைக்கு சொந்தக்காரர்களான பாவங்களை செஞ்சிட்டு இருக்கிறோமே. நமக்கு இது போன்ற ஒரு மரணம் ஏற்பட்டால், சூழல் ஏற்பட்டால் நம்முடைய மறுமை நிலை என்ன என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே உபதேசம் செய்யக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் இந்த உலக போகம், உலக அற்பமானது என்பதை நமக்கு விளக்கக்கூடிய வகையிலே வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, அழுகிற சத்தம் கேக்குது. அழுகிற சத்தம் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் யாரு என்று பாக்குறாங்க. பார்த்தா, என்ன உமரை ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமாபுரி மன்னர்களும் இந்த கிறிஸ்தவ மன்னர்களும்
எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கையில தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே யார சொல்லலாம்? வெறும் ஒரு கோர பாயில தலையில குப்பைகள் எல்லாம் நிறைத்த ஒரு தலகாணியை வச்சுட்டு அல்லாஹ்வின் தூதருடைய மேடியெல்லாம் வடுவடுவா இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன எங்களிடத்துல ஒரு போர்வையை கேட்டா கொண்டு வந்து தரமாட்டோமா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லி கேட்டா, கொண்டு வா, போய் 10 பெட்ஷீட் கொண்டு வா, 10 தலகாணி கொண்டு வான்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? உமரே, அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள், நாம நாளை மறுமைக்காக வேண்டி வந்தவர்கள். நம்ம காலை அடைஞ்சிட்டோம்னா மாலை எதிர்பார்த்திடக் கூடாது, மாலை அடைஞ்சிட்டோம்னா காலை எதிர்பார்த்திடக் கூடாது. ஒரு பயணி ஒரு மரத்தினுடைய அடியில வெளியூர்ல இருந்து வர்றான், இலை பாருவதற்காக வேண்டி ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்து அங்க மரத்தினுடைய அடியில் இருக்கிறான். உடனே எந்திரிச்சு போயிடுறான். அவனுக்கும் அந்த மரத்தடிக்கும் ஏதாவது உறவு இருக்குதா? அவன் என்ன ஏதாவது தயாரிப்பு கொண்டு வந்திருப்பானா? நீண்ட நெடுங்கால் அந்த மரத்துக்கடியிலேயே இருக்க போறானா? கிடையாது. அவன் இருப்பதெல்லாம் சொற்ப நேரம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இந்த உலகத்திலே சில நேரம் இருந்துட்டு போறதுக்காக வேண்டி வந்த மக்கள் தானே நாமே தவிர நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக வந்த மக்கள் அல்ல. நாம மட்டும் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தரல, நாம மட்டும் இன்பத்திலே திளைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தரல, சுயநலத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு தரல. அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் என்னென்ன நமக்கு அருட்கொடை செய்திருக்கிறான் அதை நாமும் அனுபவித்து ஹலாலான முறையில அனுபவித்து வாழ்ந்து அதை பிற மக்களுக்கும் கொடுப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு பலவிதமான உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இதை இதனோடு உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் மறுமையை குறித்து நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பற்றி சஹாபாக்களுக்கு சொல்ல சொல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் எப்படி மாறி போனார்கள் என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன், வீட்டினுடைய செவுரு ஒண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகப்படுத்தி கட்டணும். ஆனா அதுக்கு பக்கத்துல இந்த நபர்னுடைய வீட்டில இருந்து ஒரு மரம் வளர்ந்து குறுக்க வருது. இந்த மரத்தை எனக்கு அவர்கிட்ட பேசி கொஞ்சம் வாங்கி தந்தீங்கன்னா அதை நான் சரிப்படுத்திட்டு நல்ல முறையில என்னுடைய வீட்டை இன்னும் அந்த செவுத்தை நல்ல ஒரு ஆழமா நான் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அந்த அவரும் நபி தோழர் தான், அவர்கிட்ட கேட்கிறாங்க, தோழரே இவர் தான் கேட்கிறாருல்ல, இவருக்கு நீங்க இந்த மரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே கொடுங்கன்னு சொல்லலை, இவ்வளவு காசு வாங்கிக்கங்கன்னு சொல்லலை. எதை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மரத்தை இவருக்கு தர்மம் செஞ்சா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தை தருவான் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்துல மரம்னா சொர்க்கம் கன்ஃபார்மே, மரம் கன்ஃபார்ம்னா மரத்துல இருக்கிற ஒரு இடமாவது கிடைச்சா போதும் இல்ல, போய் அங்க போய் ஒரு நிழல்ல போய் உட்கார்ந்துட்டா எங்க போய் உட்கார்ந்துக்கலாம், சொர்க்கத்துல உட்கார்ந்துக்கலாங்கிற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதன் அவருக்கு உபதேசம் செய்யறாங்க. ஆனா அவருக்கு மிகவும் ஒரு நெருக்கடியோ பிரச்சனையோ இருக்கின்ற ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் அந்த மரத்தை அந்த சஹாபிக்கு கொடுக்கறதுக்கு விரும்பல. இதை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அப்படி கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே நேரடியாக அந்த சபை அப்படியே கலையுது, எல்லா மக்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. உடனே அந்த அபூ தஹ்தாங்கிற சஹாபி அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் யாரோ அவருடைய வீட்டுக்கு நேரா போறாங்க. போய், தோழரே எனக்கு சொந்தமான மிகப்பெரிய மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்கு, அதை உங்களுக்கு நான் தந்துடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தை தந்தா நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும்னு ஒரு மரத்தை குறிப்பிட்டு உங்கள்கிட்ட பேசினார்ல, அந்த மரத்தை எனக்கு கொடுத்துருங்க என்று சொல்றாரு. இவர் பார்க்கிறாரு, என்ன ஒரு மரத்துக்கு இவ்வளவு பெரிய தோட்டமான்னு சொன்னோன்னா அவரு கொடுத்துறாங்க. அந்த மரத்தினுடைய அந்த ரைட்ஸ உரிமையை வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அபூ தஹ்தா ரலியல்லாஹு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மரத்தை கொடுத்தா சொர்க்கத்துல அல்லாஹ் மரம் தருவா அப்படின்னு, அந்த மரத்தினுடைய உரிமையை நான் வாங்கிட்டேன் யார சொல்லலாம். எந்த சஹாபி அந்த மரத்தை உங்க இடத்துல கேட்டாரோ அவருக்கு அந்த மரத்தை கொடுத்து விடுங்கள் யார சொல்லலாம் என்று அந்த சஹாபி அந்த இடத்துல சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அபூ தஹ்தாவே உங்களுக்கு ஒரு மரம் அல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய தோட்டங்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய சொர்க்க பூஞ்சோலையை உங்களுக்காக அல்லாஹ் நாளை மறுமையிலே தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் உள்ளம் எப்படி எல்லாம் மாறுகின்றது. யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் யாருக்கோ செய்யறாங்க, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் பாக்குறாரு, இது நமக்கான உபதேசம் தான் வாங்க செய்வோம்னு சொல்லிட்டு
இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுத்து மறுமைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் செய்யக்கூடிய உபதேசம் அந்த மக்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றியதை போல் நம்மையும் மாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊனல் அஹ்ஸனா. சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டு அதுல என்ன அழகான விஷயம் இருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள், நன்மையை செய்வார்கள், தீமையிலிருந்து விலகுவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியே சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்படிப்பட்ட மூமின்களாக, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்திய நல்லடியார்களாக, தீமையிலிருந்து விலகக்கூடியவர்களாக, உலக மோகத்திலிருந்து விலகியவர்களாக, நரகத்தை அஞ்சி நடுங்கியவர்களாக, நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகளை தந்திருக்கின்றானோ அதையெல்லாம் போட்டி போட்டு செய்யக்கூடிய மக்களாக, பொது நலத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் வளங்களையும், அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக, அவனுடைய பாதையில் நன்மையான காரியங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக, நாம் எப்படிப்பட்ட நல்லொழுக்கமுடையவர்களாக மாற வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் முதல் உரையிலே தெரிந்து கொண்ட நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை அதிகம் அதிகம் நமக்கு கொள்ளையடிப்பதற்காக ஒரு அழகான ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே நமக்கு தர காத்திருக்கின்றான். அது என்னவென்று சொன்னால், கோவை பகுதியை சேர்ந்த செல்வபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சுமையா என்ற ஒரு சகோதரி, அந்த சகோதரி அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாத்திற்கு வந்தவங்க. அந்த இஸ்லாத்துக்கு வந்த அந்த சகோதரி அவங்க மிகப்பெரிய அளவுல இந்த மார்க்கத்துல ஈர்க்கப்பட்டு பிரச்சாரத்தை மக்களுக்கு தனிநபர் தாவாக்களை செஞ்சு அவங்க மூலமாக சுமார் ஒரு 52 நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாம இந்த ஷிர்கு, பித்அத் இந்த மாதிரி பல காரியங்களை எதிர்த்து ரோட்டுகள்ல நின்று வீடு வீடா போய் பிரச்சாரங்களை செஞ்சு பல மக்களை இந்த பாவங்கள்ல இருந்து விலகி வரக்கூடிய வகையில பலவிதமான நன்மைகளை செஞ்ச அந்த சகோதரி கடந்த ஒரு 3 ஆண்டுகளா அவங்களுக்கு உடம்புல சுகர் நோயானது மிகப்பெரிய அளவுல அதிகமாகி அவங்களுடைய கால் பாதங்கள் அப்படியே புண்ணு ஏற்பட்டு அழிந்து அதுல புழுக்கள் எல்லாம் வரக்கூடிய வகையில ஆகி விஷம் ஏறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கால் அதிகமாயிடுச்சு. அந்த நேரத்துல அவங்களுக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தும் அது பலனளிக்காத காரணத்தினால சமீபத்துல பிஎஸ்ஜி மருத்துவமனையில அவங்களுடைய கால் விரல்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அதுக்கு மிகப்பெரிய அளவுல பல 3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகி தன்னுடைய உறவினர்கள் இடத்துல கடனை வாங்கி அந்த பெண்மணி மருத்துவ சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப கணவனும் கிடையாது, அவங்களுக்கு பிள்ளைகளும் கிடையாது, ஆதரவற்றவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. தன்னந்தனியாக வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு ஹோம் நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அந்த இஸ்லாத்துக்கு இவங்க வந்துட்டங்காட்டி அவங்க அந்த வீடுகளுக்கு போறதுக்கு அவங்க விரும்பல, இவங்களும் போல, அவங்க கூப்பிடுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய அந்த இடத்துல போய் இஸ்லாமிய அடிப்படையில வாழ்றது கேள்விக்குறியா இருக்குங்கிறனால கணவன் இல்லாட்டி பரவாயில்ல, மக்கள் இல்லாட்டி பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான், அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகளா தனிமையில தான் வாழ்க்கைய வாழ்ந்து மிகப்பெரிய இப்ப நோயிலேயே பாதிக்கப்பட்டு நடக்க கூட முடியாம, பாத்ரூம்களுக்கு கூட செல்ல முடியாம ஒரு ஹோம் நர்ஸ் மூலமா தான் எல்லா விதமான தேவைகளும் செய்யப்பட்டு அந்த ஹோம் நர்ஸுக்கு உண்டான சார்ஜ், அவங்க ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக போறது, அவங்களுடைய சாப்பாடு, வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தோம்னா மாசத்துக்கு எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் நெருக்கமான அளவுக்கு செலவினங்கள் அவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. அந்த சகோதரியினுடைய சூழ்நிலை சரியாவதற்காக வேண்டித்தான் இந்த வார ஜும்மா வசூலானது இன்ஷா அல்லாஹ் எடுக்கப்பட இருக்குது.
இங்க வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் எப்படி நம்முடைய உள்ளத்திலிருந்து உதவிகளை செய்வோமோ அதே போன்று அந்த சகோதரியினுடைய இம்மை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் அதிகம் அவங்களுக்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஈமான் உறுதியோடு தன்னந்தனியாக இருந்தாலும் இந்த மார்க்கப்பற்றோடு மார்க்க பிடிப்போடு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இறுதி மூச்சு வரை ஈமானோடு நல்ல முறையிலே இருப்பதற்கும் விரைவில் அவங்க குணமடைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மை போன்ற அவர்களும் அடைவதற்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவுடைய நாளிலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.